Prime Minister Narendra Modi today called for the strictest possible punishment for those who are responsible for the paper leaks in NEET and other competitive exams. Now, Human Rights Watch has urged the Indian authorities to investigate alleged police excesses in Delhi after officers forcibly dispersed thousands of protesters who were trying to march towards Parliament. டெல்லியோட லோக் கல்யாண் மார்க் ஏரியாவே இப்ப ஏதோ பெரிய போர் நடக்கிறது மாதிரி மாறிடுச்சு. டெல்லி போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸை எதுக்காக இவ்ளோ ஆக்ரோஷமா தாக்குறாங்க? இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட வீட்டு வாசலுக்கு நேரடியா போய் தர்ணா போராட்டத்துல உட்கார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அண்ட் அவரோட சேர்ந்து பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ்னு பெரிய தலைவர்கள் பட்டாளமே பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டத்துக்கும் ராகுல் காந்தியின் திடீர் கைதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் இவ்ளோ கூட்டமா எதுக்காக இந்தியாவோட மோஸ்ட் செக்யூர்ட் பிளேஸான பார்லிமெண்ட் நோக்கி போனாங்க? நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற அமைப்பை பத்தியும், இவங்க எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்கறத பத்தியும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க சமீப காலமா குறிப்பா இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில ரொம்பவே வேகமா ரீச் ஆயிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. இவங்க எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து போராடுறாங்கன்னா, சமீபத்துல நடந்த நீட் தேர்வுல எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்காங்க. இதனால வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகணும்னு கனவு கண்ட ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வேதனை தாங்க முடியாம 11 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மட்டும் இல்ல, நீட் யூஜி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்காங்க. இதனால இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. பல வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம கவர்மெண்ட் தரப்புல இருந்து தகுதியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படாம இருக்கிறதுனால இளைஞர்கள் கவர்மெண்ட் மேல ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலகி ஆகணும். இந்த 3 முக்கியமான காரணங்களையும் முன் வச்சுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து சன்செட் சலோங்கிற பார்லிமெண்ட் நோக்கிய மார்ச் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்டோட சேர்ந்து இந்த போராட்டம் அமைதியான முறையில போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜூலை 20 அன்னைக்கு இந்தியன் பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்போ மீட்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட தங்களோட இந்த கோரிக்கையை ஒப்படைக்கிறதுக்காக அமைதியான முறையில பார்லிமெண்ட் நோக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் மார்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டி நேரடியா பார்லிமெண்ட் வாசல்ல போய் நிக்கிறது தான் இவங்களோட பிரதான ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. இதனாலதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே இவ்வளவு பெரிய கவனத்தை ஈர்த்து இருக்கு. ஜூலை 20 அன்னைக்கு இவங்க மார்ச் ஆரம்பிச்சதும் டெல்லியோட பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் போராட்டம் நடந்துட்டு இருந்த ஜந்தர் மந்தர் ஏரியா முழுவதுமா போலீஸோட இரும்பு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அந்த இடத்தை சுத்தி எங்க பார்த்தாலும் பேரிகார்டுகள், கவச உடைகளோட போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. முதல்ல போலீஸ் தரப்புல இருந்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி அமைதியான முறையில போக சொன்னாங்க. ஆனா இந்த தடையையும் மீறி 10,000க்கும் அதிகமான போராட்டக்காரங்க பேரிகார்டுகளை உடைச்சு பார்லிமெண்ட் நோக்கி மார்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்ததுனால நிலைமை கைமீறி போகுது. போலீஸ் கூட்டத்தை குறைக்கிறதுக்காக டியர் கேஸ பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம தடியடியும் நடத்தினாங்க. அந்த நேரத்துல அந்த இடமே புகையிலையும் கூட்டத்திலையும் ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. போலீஸோட தடியடி மற்றும் கூட்ட நெரிசல்ல சிக்கி 80க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் மற்றும் மாணவர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுல சிலருக்கு தலையில மற்றும் கையில பலத்த காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்தும் 35க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் காயமடைஞ்சதா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்துல மாணவர்கள் மேல நடத்தின இந்த தடியடி தாக்குதல் சம்பவம் தான் இந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. மாணவர்கள் மேல போலீஸ் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் வீடு இருக்கிற லோக் கல்யாண் மார்க்க நோக்கி பேரணியா போனாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டு பக்கத்திலேயே நடு ரோட்ல தர்ணாவுல உட்கார்ந்து மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு அரசு
பதிலளிக்க வேண்டும், காயமடைஞ்ச மாணவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி முழக்கமிட ஆரம்பிக்கிறாரு. அரசு தரப்புல இருந்து மத்திய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியும் ராகுல் காந்தி போராட்டத்தை கைவிட மறுத்துட்டாரு. இதுக்கப்புறமா டெல்லி போலீஸ் நேரடியா களத்துல இறங்கி ரோட்ல உட்கார்ந்திருந்த ராகுல் காந்திய வலுக்கட்டாயமா தூக்கி போலீஸ் வேன்ல ஏத்தி கைது செஞ்சிருக்காங்க. பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. ராகுல் காந்திய போலீஸ் கை கால்களை பிடிச்சு தூக்கிட்டு போற வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை பத்தி பெரிய லெவல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த போராட்டத்துக்கு அரசு மற்றும் போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கத்துல நாங்க மக்களோட அமைதியான போராட்ட உரிமையை எப்பவுமே தடுக்கல. ஆனா பிரதமர் இல்லம் மற்றும் பார்லிமெண்ட் ஏரியாங்கிறது நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு நிறைந்த பகுதி. அங்க ஆல்ரெடி 144 தடை உத்தரவு அமல்ல இருக்கு. இந்த தடையை மீறி பிரதமரின் வீட்டை முற்றுகையிடுவதும் பாதுகாப்பு அரண்களை உடைப்பதும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலுங்கிறதுனாலதான் இந்த தலைவர்களை கைது செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த போராட்டம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு காரணமா இருந்த அனைவரையும் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசாங்க தரப்புல மாணவர்களின் உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த போராட்டத்தை காரணமா வச்சு எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகம் நடத்துறாங்கன்னு கவர்மெண்ட் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கத்துல மாணவர்களின் குரலையும் காயமடைந்த இளைஞர்களின் நீதியையும் ஒடுக்க கவர்மெண்ட் அடக்குமுறையை கையாளுறதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல போராட்டம்ங்கிறது மக்களோட அடிப்படை உரிமை, அதுல மாற்று கருத்தே இல்ல. அதே சமயம் நாட்டின் சட்ட ஒழுங்கையும் உயர் பாதுகாப்புல இருக்க பார்லிமெண்டோட பாதுகாப்பையும் பேணி பாதுகாப்பது காவல்துறையின் கடமை. ஆனா நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குரல் எதிர்க்கட்சி தலைவரையே பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி வர வச்சு கைது செய்ய வைக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் இப்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த போராட்டம் இப்ப இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப டெல்லியில நடந்துட்டு இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் அண்ட் மாணவர்களின் கோரிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மாணவர்களோட இந்த நியாயமான போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் உங்களை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க SK.